வணக்கம் பாய்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஹாரர் மல்டிபிளேயர் ஸ்பைடர் அந்த கேம் தான் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண போகிறோம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா மல்டிபிளேயர் கேம் கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேவலமாக இருக்குது ப்ரோ, அது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓகே, வளவளன்னு பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே போயிடலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ என்ட்ரு ஆயாச்சு. என்ட்ரு ஆனால் பார்த்தீங்கன்னா ஏட்ட தான் இருக்கும். யார் வராரா என்ன? வாயா ஆடியன்ஸில் வந்துட்டுருக்கார் பாரு. ஓகே, நான் முன்னாடி போகிறேன், நீ அதை போய் கேட் ஓப்பன் பண்ணு. ஏய் போயா, இப்போ கேட் ஓப்பன் பண்ணியா? ஏய் ஆடி அசைஞ்சு போயிட்டுருக்கான். ஓகே, ஓப்பன் பண்ணுறா. டேய் ஓப்பன் பண்ணியா? சாரி ப்ரோ. சரி ட்ரெயின் பார்த்தீங்கன்னா முன்னாடி கிளம்பிருச்சு. குறை வித்தெல்லாம் காட்டுறாரு. ஓகே, தம்பி பிரேக் அடி. இடத்துல விட்டுட்டு போனால் எப்படி? அப்புறம் அந்த பக்கம் போகிறேன், நீங்கள் இந்த பக்கம் வாங்க. சாரி, நான் இந்த பக்கம் பண்ணி அந்த பக்கம் வாங்க. காணுமே ப்ரோ, இங்கே வீட்டுக்குள்ளே போக முடியுமா ப்ரோ? நமக்கு எடுத்தோன்னே லக்கி ப்ரோ, இவ்வளோ ஒரு கேஸ் சொல்லி கிடக்கு. அண்ட் இந்த கேமை பற்றி தெரியாது எனக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த கேமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேஸ் சிலிண்டர் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம 8 எடுக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்க்ராப் அப்படிங்கிறத வச்சு நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெயினை பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணிக்க முடியும். ஓகே, ஓ ஸ்டாப். ஓகே, ஏதாவது கிடைக்கும்னு நினைக்கிறேன். நம்ம முன்னாடி போகிறேன், மட்டும் வந்துட்டு போகிறேன். அது வேறு ரொம்ப பயமாக இருக்குது ப்ரோ. சைடு இன்னொரு கேஸ் சிலிண்டர் கிடக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு உள்ளே போய் ஏதாச்சும் இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா என்னது குட்டி வீடா? குட்டி வீடு ஒன்றும் இல்லையா ப்ரோ? ஏய் பூமி கட்டியில் மாட்டிட்டானா என்ன? குட்டி வீடு இல்லையா? அதான் ட்ரெயின், அதான் கிடைக்கணும்ல. பாருங்க ப்ரோ, என்ன ப்ரோ நிற்கிறீங்க? சுடியா பூமி கட்டிலுக்குன்னு போயிட்டு நினைக்கிறேன் ப்ரோ. ஓகே, பார்த்தீங்கன்னா பகர மாட்டீங்க ப்ரோ. ட்ரெயினுக்கு ஹெல்த்துக்கே போட வேண்டியதாக இருக்குது எல்லாத்தையும். ஏன்னா ஹெல்த்து தான் சுத்தமாக கிடையாது ட்ரெயினில். ஓகே ப்ரோ, சாரி ப்ரோ. வந்துட்டா ப்ரோ சுடியா. ஐயோ சொல்ல முடியும். என்ன குட்டி வீடாக எடுப்பார்? குட்டி வீடு தான் இங்கே ஒன்றும் இல்லையா ப்ரோ? ஏய் அது தடிக்க குட்டி வீடு இல்லையா? அதான் ட்ரெயின், அதான் கடிக்கணும்ல. ப்ரோ புகை வந்துருச்சு ப்ரோ. ஓகே, பார்த்தீங்கன்னா ஓஹோ, ட்ரெயினுக்கு ஹெல்த்துக்கே போட வேண்டியதாக இருக்குது எல்லாத்தையும். ஏன்னா ஹெல்த்து தான் பார்த்தீங்கன்னா சுத்தமாக கிடையாது. ஓடிட்டான் ப்ரோ. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டா ப்ரோ சுடியா. சொன்னேன்ல 8 கேஸ் சொல்லிட்டு சொல்ல முடியும். நான் பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கு 2 தேவைப்படும். அதை பார்த்தீங்கன்னா ப்ரோ இல்லை தடிக்க ப்ரோ பண்ணிவிட்டு அந்த கேட்டை தவிர்த்து நம்ம வந்து தப்பிச்சு போகிறது. அதான் கான்செப்ட் ஆக்சுவலாக. ப்ரோ போக வந்துச்சு ப்ரோ. ரன்னிங்லேயே ட்ரெயின் ஏறும்டா. சுடு ஸ்டாப் ஆகிது. ஓகே, ஒரு வழி இனிமேல் நமக்கு எழுச்சி மட்டும்தான், வீழ்ச்சியே கிடையாது ப்ரோ. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல 8 கேஸ் சிலிண்டர் கொண்டு ப்ரோ. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கு 2 தேவைப்படும். அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில் வந்துட்டான் ஃபில் பண்ணிவிட்டு அந்த கேட்டை தவிர்த்து நம்ம வந்து தப்பிச்சு போகிறது. அந்த கேம் ஆக்சுவலாக. அந்த ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா சும்மா நிற்கிற ட்ரெயின் ஏறும்டா சூர்யா. ஓகே, இப்போ வந்துருச்சு. ஸ்டாப் ஆகிது நம்பர். ஓகே, இனிமேல் நமக்கு எழுச்சி மட்டும்தான், வீழ்ச்சியே கிடையாது. கேட்டானே ஓடிய விட்டான் அவன். வந்துட்டான். சுடு வாயா வரியா இல்லையா? அந்த ஒரு கம்பர் சும்மா நிற்கிறது அந்த இடத்துல சூர்யா. ஓகே, இப்போ வந்துருச்சு. நீ கண்டிப்பாக எடுத்துக்கிடுவோம். நான் சொல்லுவோம் போயிட்டு. ஏன்னா சொல்கிறேன், ட்ரெயின் டேமேஜ் அதிகமாக கொடுத்தா தான் புல்லட் எடுத்து ரொம்ப அடிக்கும். அண்ட் ஆப்போசிட்டில் ஒரு வீடு ஓடிய விட்டான் அவன். இங்கே ஒன்று இருக்குது, வாசல்லையே ஒன்று வச்சுருக்காங்க. எடுத்துக்கிட்டே ஸ்க்ராப் உடைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதாச்சு லைட்ஸா? ஓகே, ப்ரோ 2 ஸ்க்ராப் இடத்துல. ட்ரெயின் கண்டிப்பாக எடுத்துக்கிறோம். இந்த பக்கம் ட்ரெயின் எடுக்கிறோம். ஏன்னா பிகாஸ் ட்ரெயின் டேமேஜ் அதிகமாக கொடுத்தா தான் புல்லட் எடுத்து ரொம்ப அடிக்கும். அண்ட் ஆப்போசிட்டில் ஒரு வீடு அங்கேயே போய் எதாச்சும் பார்த்துக்குறோம். இங்கே ஒன்று இருக்குது, அந்த வந்து உடச்சு வச்சுருக்காங்க. எடுத்துக்கிட்டாச்சு. இங்கே ஒரு ஸ்க்ராப்பு உடைய ஒரு ஸ்க்ராப் சாப்ஸ். ஓகே, ஒரு கேஸ் சிலிண்டர் கிடைக்கவே மாட்டேங்க. நான் போயிடலாம். ஏன் தரல இங்கே இருக்கா? இல்லை ட்ரெயின் இருக்குது. இது மின்னுது, அது என்னது? ட்ரெயின் எடு ப்ரோ. ஒன்றும் இல்லையா? பார்த்தீங்கன்னா லைஃப் போட்டு லைட்டு ப்ரோ 2 லைட்டை பார்த்து ஏமாந்து பாருங்க ப்ரோ. வந்து உடச்சு விட்டுறான் அவன். ஏறிலாம் ப்ரோ, வண்டியை ஸ்டார்ட் பண்ணு ப்ரோ. ஸ்க்ராப்பு அண்ட் இங்கே ஒரு ஸ்க்ராப் ஆர்மர் போட்டுருவோம். ஏன்னா ஆர்மர் சுத்தமாக கிடைக்கவே மாட்டேங்குது நமக்கு.
எந்த ஆர்மர் டேமேஜ் இங்கே இருக்கா இல்லை ஸ்பீடு இது 3 தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு எடுத்து பண்ணணும். அது என்னது பட் லைஃப் ஆனது சுத்தமாக இல்லை ட்ரெயினுக்கு ஒன்றும் இல்லையா. லைட் ப்ரோ திரும்ப லைட் பார்த்துட்டு வரேன் ப்ரோ. இந்த ஏரியா இங்கே நிறைய லூட் கிடைக்கும், ஏன்னா நிறையா இருக்குல்ல, அதனால தான். இங்கே இருக்கா இல்லை அடம் கடிப்பில் கல்லை விட்டு ஏரியா இங்கே ஒன்றும் ஏன்னா ஆர்மர் சுத்தமாக கிடையாது. எடுத்துக்கலாம் ஆர்மர் டேமேஜ் ப்ரோ. இது தொடர்ந்து ரெண்டு இருக்கே, இதுக்கு எடுத்து பண்ணணும். ஓகே லைஃப் ஆனது சுத்தமாக ட்ரெயின் அண்ட் ஓகே கீழே எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். திறந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா நிறைய வீட்டு நிறையா இருக்குல்ல, அதனால தான் ரெண்டாக இருக்கு. இல்லை அடம் கணிப்பில் கல்லை விட்டு ஏரியா இங்கே ஓகே வாங்க விறுவிறுன்னு எடுத்துகிட்டு வழி போகும். எடுத்துக்கலாம். ஓகே ப்ரோ இங்கே தொடர்ந்து ரெண்டு இருக்கே. ஓ மை காட். ஓகே இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கலாம். இங்கே ஒன்று தான் இருக்கா. எவ்வளோ பெரிய வீட்டில் ஒரு ஸ்கிராப் வச்சுருக்கேன் எண்டு மனசாச்சு இல்லாமல். ஓகே திறந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு தான் இருக்கா. ஐயோ பின்னாடி ஓடி இருக்கலாம். ரெண்டாக ஒரு கதை கரெக்டாக பிடிச்சிட்டாங்க. ஓகே வாங்க விறுவிறுன்னு அடுத்தடுத்து எடுக்கிற வழியை பார்ப்போம். ட்ரெயினுக்கே வந்துட்டோம். ஓகே ஃபஸ்ட் தடவை தட்டாச்சு, இன்னும் 2 தடவை தட்டானா. ஓ மை காட் உள்ள சோலி முடிஞ்சிடும். 6 ஸ்கிராப் இருக்கா. ஓகே ஒன்று தான் இருக்கா. 2 எவ்வளோ வீட்டில் ஒரு ஸ்கிராப் வச்சுருக்கேன். யாரும் இருக்குது மனசாச்சு இல்லாமல் கரெக்டாக இருக்கும். அடிக்க மாட்டிக்கிட்டா. ஐயோ பின்னாடி ஓடி இருக்கலாம். ஓகே அவர் மாட்டிக்கிட்டு கிளம்போம். பிடிச்சிட்டாங்க. இந்த வந்துருச்சு பார்த்தீங்களா. ரைடுக்கே வந்துட்டோம். ஓகே ஃபஸ்ட் தடவை தட்டான மாட்டிக்கிட்டேனே. 2 தடவை தட்டானா சோலி முடிஞ்சிடும். அப்புறம் 6 ஸ்கிராப் இருக்கா. ஓகே ஹெல்த்துக்கு 2 நம்ம கதை முடிய போது அது மட்டும் ஆரம்பம் இருக்குது 2. ஓ மை காட் அவரைக்கும் அவர் மாட்டிக்கிட்டா. ஷிட் ஓடு ஒரு வழியாக ஓடிட்டோம் பாய்ஸ். நம்ம ட்ரெயின் எடுத்துகிட்டு கிளம்போம். இந்த வந்துருச்சு பார்த்தீங்களா. வாடா சரி. ஓ ஷிட் ஒத்தாட மாட்டிக்கிட்டேனே ப்ரோ. வா ப்ரோ. ஓகே அவ்வளோதான் நம்ம கதை முடிய போது அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. ஓ மை காட். ஓ ஷிட் ஓடு ஒரு வழியாக ஓடிட்டோம் பாய்ஸ். என்னடா வீடியோ தான் நீ இன்ட்ரெஸ்ட் பார்க்குறீங்க ப்ரோ. ஒரே இதில் போட்டால் எப்படி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், அதுக்கு தான் இந்த பார்ட் ஒன் இருக்கு ப்ரோ. அதில் மீதி பட்டை பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் அது பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ஆசமான கேமிங்கில் பார்த்தீங்கன்னா நான் சந்திக்கிறேன். அண்ட் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கடா பாய்ஸ்.